ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. இது வந்து ஆப்பிள் பைஸ். ட்ரெடிஷ்னலாக ஆப்பிள் பைஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு மினி ஊத்தப்பம் சைஸில் ஆப்பிள் பை பண்ணுவோம். பட் இந்த தடவை வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக டிசைனாக ஆப்பிள் பைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபிக்கு இப்போ போயிடலாம். அதே மாதிரி பொதுவாக இந்த பை செய்கிறவங்களுக்கு இந்த பையோட க்ரஸ்ட், அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். அது பயங்கர சிம்பிளாக இன்ட்ரெஸ்டிங்காக உடையவே உடையாமல் கிராக்கே இல்லாமல் சூப்பராக எப்படி பண்ணுறதுன்ற ஒரு புது டெக்னிக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 மீடியம் சைஸ்டான ஆப்பிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த க்ரஸ்டோட மாவு வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஏன்னா அதை பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணணும் கொஞ்சம் நேரத்துக்காவது. அதுக்காக ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 கப் அளவுக்கு மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணுறதுனால. இப்போ பட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கவே கூடாது. பட்டர் வந்து நல்லா கோல்டாக நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணிவிட்டு அதை இன்னும் குட்டி குட்டியாக பொடியாக நம்ம நறுக்கிக்க போகிறோம். ஏன்னா இதை நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோட சேர்த்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்செடுக்க போகிறோம். எவ்வளோ தூரம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கூலாக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த க்ரஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், மிக்சிலையும் போட்டு ரொம்ப நேரம் அடிக்க வேண்டாம். 1 ஸ்பீடில் வச்சு இந்த பட்டர், இந்த மாவு, அதுக்கப்புறமேட்டு சர்க்கரை எல்லாம் சேர்ற அளவுக்கு இந்த அளவுக்கு அடித்தா போதும். ஸோ மாவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கும். நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இதில் வந்து பட்டர் எல்லாம் இருக்கிறதுனால இங்கே பாருங்கள், நல்லா பிடிச்சோன்னா நமக்கு வந்து ஒரு உருண்டை மாதிரி உருட்டை வருது இல்லையா, இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பைண்டிங்க்கு பொதுவாகவே எல்லாருமே வந்து தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா க்ரஸ்ட் வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம நிறைய தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக அதில் அரைவாசி அளவுக்கு பால் சேர்த்தா போதும். அதே நேரத்தில் நம்மளோட க்ரஸ்ட் வந்து அடிக்கடி கிராக்கும் ஆகாது. இங்கே பாருங்கள், நல்லா பெசைய நமக்கு வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸ் பெசைகிற மாதிரி வந்துடும். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே பால் போதும். இந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்கான ஃப்ளார் வந்து நமக்கு கிடைச்சிடும். பாருங்க எவ்வளோ அழகாக திக்காக டோ பண்ணியாச்சு. நல்ல வெடிப்பு இல்லாமல் இது நல்ல ஒரு ரவுண்ட் பால் ஆக்கி அதுக்கப்புறமேட்டு இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி இதை இந்த ஷீட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நல்லா அழுத்தி கொடுத்து நல்லா ரோல் பண்ண பயங்கர ஸ்மூத்தா இந்த டோ வந்து ஆயிடும் நமக்கு. பாருங்க, அழுத்தி கொடுத்து நல்லா பிசையணும். அப்போ இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதே நேரத்தில் இந்த டோ வந்து பயங்கர ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சருக்கும் வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஒரு ஜிப் பவுச்சில் இல்லைனா ஒரு நல்ல பிளாஸ்டிக் கவரில் இதை எடுத்து உள்ளே வச்சிட போகிறோம். இந்த ஜிப் பவுச்சில் உள்ளே வச்சுட்டும் கூட இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா மாவு வந்து ஈவனாக வந்து கூல் ஆகிறதுக்கு. ரோல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பாருங்க, உள்ள வந்து கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் இருக்கு. நம்ம ஜிப்பை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா ஏர் டைட்டா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்க தேவையில்ல. நார்மலாக இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணால் போதும். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணுவோம். இந்த கேப்பில் நம்ம வந்து ஃபில்லிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபில்லிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மீடியம் சைஸ்டான ஆப்பிள்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு அகலமான பேனை வந்து ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம். அதில் முதல்ல வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்டட் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் கொஞ்சம் உருகிடுச்சு. இப்போ இந்த ஆப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மாவு ஆப்பிள் இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பான வெரைட்டியாக இருந்ததுன்னா இந்த பைன் கடைசியாக முடிக்கிற வரைக்கும் கூட அது வந்து கொஞ்சம் நல்ல பீசஸ் மொத்தமாக இருக்கும். குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமேட்டு இதுக்கு தேவையான சர்க்கரை நம்ம சேர்க்கலாம். இதுக்கு வந்து 2/3 கப் சர்க்கரை, அதாவது ஒரு கப்பில் 3/4 கப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து சினமன் பவுடர், இந்த வாசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சினமன் பவுடர்,
1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து எலுமிச்சை சாறு சேர்க்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்தா போதும். நம்ம சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால 1/2 டீஸ்பூன் உப்பே இதுக்கு போதுமானது. இது முதல்ல சிம்மில் வச்சு இந்த மாதிரி லேசாக கிண்டி விடுவோம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் இந்த சர்க்கரை எல்லாம் உருக ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சிம்முக்கும் கொஞ்சம் ஹையாக வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து நல்லா இலகி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஃபில்லிங்கை வந்து நமக்கு பைண்ட் பண்ணணும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அந்த ஜீரா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை பைண்டிங் கொடுக்கறதுக்காக கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பாருங்கள். இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா தான் இந்த பைண்டிங் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்னும் வந்து கொஞ்சம் நீத்து இருக்கு இல்லையா, அதுக்காக இன்னும் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ மொத்தமாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இதில் சேர்க்குறோம். சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடும். கண்டிப்பாக இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நம்ம சிம்மிலே வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். இவ்வளோ அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆச்சு, தண்ணியெலாம் நல்லா வத்திடுச்சு. கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு அதுக்கும் இது நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா கூலாக விட்டுறலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ டைட்டாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கீழே மேலேயும் நான் வந்து மைதா மாவு தேய்ச்சிருக்கேன் ஓரளவுக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து பயங்கர திக்கான லேயர். பொதுவாகவே பையோட க்ரஸ்ட் பண்ணுறதுக்கு ரோல் பண்ணுற பின் அந்த ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குண்டாக இருக்கும். ஏன்னா பயங்கரமாக அழுத்தி ரோல் பண்ணணும். இது வந்து சப்பாத்தி ரோலர் தான், அதனால் நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம ரோல் பண்ணணும். அப்போ தான் வந்து இது நல்ல தின்னான ஒரு க்ரஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூரிக்கு வர அந்த திக்னஸ் மட்டுமே இருந்தால் போதும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ரோல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லேசாக பிரேக் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை ஒட்டி விட்டு நல்லா பிஞ்ச் பண்ணி ஒட்டி விட்டு அதை வந்து நம்ம சேர்த்து விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால பைண்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ரோல் பண்ண பாருங்கள், ஷீட் அளவுக்கு பெருசாக நம்மளால் ரோல் பண்ணிட முடியும். இப்போ இதுக்குள்ளே தான் நான் வந்து இந்த பையை வந்து கட் பண்ணி வைக்க போகிறேன் க்ரஸ்ட்டை. இப்போ இந்த அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து அச்சு போட்டுக்கலாம். ஸோ இப்போ அந்த பேஸ் எடுத்து இதில் வந்து நான் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ ஈஸியாக ஃபிட் ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் நல்ல கனமான குட்டி குட்டி பாத்திரங்கள் எது வேணாலும் வச்சு இந்த மாதிரி லைனிங் பண்ணலாம். முதல்ல நம்ம பைக்கு தேவையான எல்லா பேஸையும் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு நமக்கு மீதம் இருக்கிற மாவில் நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணி அந்த டிசைன்ஸை வச்சு டாப்பிங்ஸ் நம்ம பண்ணிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூடி வச்சு அளவு போட்டு இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு எக்ஸாக்டாக நடுவில் இதை கட் பண்ணி வச்சிடுறேன். கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நிறைய செமி சர்க்கிள்ஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு செமி சர்க்கிளையும் இந்த மாதிரி எட்ஜஸை வந்து ஒட்டி விட்டுறலாம். நல்லா அழுத்தி கொடுத்துடலாம், இல்லைன்னா எட்ஜஸ் வந்து பிரிய ஆரம்பிக்கும். அப்புறமா ஒரு கார்னர்ல இருந்து சுற்றி விட்டு உள்ள சுற்றிட்டே வந்தோம்னா என்ன வருதுன்னு பாருங்க. சூப்பரான ரோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஆப்பிள் பை வைக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு அழகான ரோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் மிச்சம் இருக்கிற மாவெல்லாம் மறுபடியும் ஒன்றா பிசைஞ்சு திருப்பி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து டாப் லேயர்ஸை நம்ம பண்ண போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூடி, அதுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி இன்னொரு குட்டி மூடி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி அச்சுக்களை வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அந்த லேயரை உரிச்சு எடுத்துடலாம். உரிச்சு எடுக்கிற எல்லா மாவையும் நம்ம வந்து காயாமல் நல்ல பால்ஸாக ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஒன்னொன்னையும் வச்சு திருப்பியும் மறுபடியும் நம்ம புதுசாக டிசைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நம்மளோட லேயர்ஸை வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். டாட்ஸும் இந்த மாதிரி சர்க்கிள்ஸும் கிடைக்கும். ஸோ சர்க்கிள்ஸை வச்சு ஒரு பேட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ சர்க்கிள்ஸோட ஒரு கார்னரை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ள செயின் மாதிரி அட்டாச் பண்ணி அதை நம்ம பிஞ்ச் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி எல்லா சர்க்கிள்ஸையும் வச்சு குட்டி குட்டி செயின்ஸ் 2 இல்ல 3 லிங்க் வச்ச மாதிரி நம்ம செயின் பண்ணி எடுத்துக்கலாம். பையோட க்ரஸ்ட் பதமாக வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம அவனில் வைக்கும் போது கூட நல்லா கோல்டாக இருக்கணும்.
இப்போ நான் மேலே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மேலோட கவரிங்ஸ், அதே மாதிரி நம்ம அந்த மஃபின் ட்ரேல பண்ண அந்த க்ரஸ்ட்டு மட்டும் வச்சிருந்தோம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் மறுபடியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற மாவை வச்சு என்ன டிசைன் பண்ண முடியும்னு பார்ப்போம். இப்போ இதில் எனக்கு 2 ரெக்டாங்கிள் கிடச்சிருக்கு. இதை வச்சு ஒரு சின்ன பாக்கெட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மஃபின் ட்ரே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நம்மளோட ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இதை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த ரோஸ் பாருங்கள், நான் ரோல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லைட்டாக அந்த பெட்டல்ஸை மட்டும் வந்து கொஞ்சம் விரிச்சு விட்டேன். அப்போ இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது லுக்கு. இப்போ நம்ம அழகாக வந்து எல்லாத்துலேயும் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த லிங்க்கு கரெக்டாக அந்த மஃபினோட கார்னர்ஸில் வச்சு ஏற்கனவே கீழே பேஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ரஸ்டோடைய எண்டும் இதோட எண்டும் ஒட்டணும். அந்த அளவுக்கு ஒட்டி ஒட்டி நம்ம ஒரு கவரிங் பண்ண போகிறோம். அவ்வளவே தான். ஆப்பிள் பை அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இன்டர்லிங்க்டாக நெட்டு மாதிரி தான் ஃபினிஷிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது பாருங்க, நமக்கு கிடைச்சது இல்லையா அந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்னோட ஒன்றா ஒட்டி ஒரு சின்ன கவரிங் பண்ணியிருக்கேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் இருக்கணும், மேலே ஒரு டாப் கவரிங் இருக்கணும். ஸோ பேஸ் நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஒரே மாதிரி தான் பண்ண முடியும். அதனால டாப் கவரிங் நம்ம எப்படி வேணாலும் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா டிப்பிக்கலாக ஆப்பிள் பைஸில் இருக்கிற பேட்டர்ன். முதல்ல நம்ம மேலே இருக்கிற லேயர்ஸை வந்து ஒட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம எட்ஜஸை வந்து ஒரு நைஃபோடைய பிளண்ட் சைடு வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட எல்லா பேட்டர்ன்ஸும் ரெடி ஆகிடுச்சு. மிச்சம் இருந்த கொஞ்சம் மாவு வச்சு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அப்போ அதுக்கு நடுவுலையும் வந்து ஃபில்லிங்கை வச்சு சின்னதாக ஆப்பிள் பை பாக்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த பேஸ் வந்து எவ்வளோ சூப்பராக நமக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பயங்கர ஈஸியாக நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த பாக்கெட்ஸ்க்கு மேலே கீரல் போட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு இது ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சு ஒரு ட்ரேல தனியாக பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம எக் வாஷ் பண்ண போகிறோம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த சிலிக்கான் ப்ரஷஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நல்லா ஆர்கானிக்கான ப்ரஷ்ஷே கிடச்சிது. இப்போ நல்லா ஈவன் லேயராக வந்து ஒரு முட்டையை நான் அடித்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வச்சு ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். அப்போ தான் அந்த கோல்டன் டெக்ஸ்சர் வந்து நமக்கு மேலே கிடைக்கும். அதே மாதிரி இந்த பாக்கெட்டுக்கும் பண்ணிடலாம். இப்போ நமக்கு எக் வாஷ் முடிச்சு ரெடியாக இருக்குது. கடைசியாக நம்மளுடைய ரோஸ்க்கும் எக் வாஷ் கொடுத்துடலாம். இப்போ அவனை வந்து 400 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட், அதாவது 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் சூடு பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது. அதில் 20லேருந்து 25 நிமிஷம், அதாவது அந்த மேல் லேயர் வந்து இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதே மாதிரி தான் இதுக்கும் நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்து ஒரு ½ அன் ஹவராவது நல்லா கூல் ஆகட்டும். எட்ஜஸில் நைஃப் வச்சு லேஸாக வந்து குத்தி விட்டாலே இது ஒன்றும் அழகாக வெளியில் வந்துடும். எவ்வளோ சூப்பரான டிசைன்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். உங்களுக்கு நேரம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரே டிசைன்லேயே நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது வந்து ஒருத்தர் ஒன்று அழகாக சாப்பிடலாம். கீழே மேலெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த க்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து ஃபில்லிங் வந்து எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக க்ரஸ்ட்டும் பிரேக் ஆகாமல் சூப்பராக வந்துருச்சு. அதே மாதிரி தான் நம்மளோட பாக்கெட்ஸும். இந்த பாக்கெட்ஸை வந்து நம்ம உடைச்சு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த தேங்க்ஸ்கிவிங்க்கு சூப்பரான பைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். நம்ம பண்ணியிருக்க இந்த ரோஸை வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அழகாக சாக்லேட் வச்சு கிளேஸ் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாங்க. 2 நாள் வரைக்கும் நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது நம்ம மைக்ரோவேவ் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மைக்ரோவேவ் பண்ணியோ இல்லை ஸ்டீம் பண்ணியோ நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.